செல்லம் வணக்கம். திஸ் இஸ் மகா எக்ஸைஸ் 2.5லம்மா முதல் கணக்கு தீர்வு காண்க 2 × x² + x - 15 <= 0 கொடுத்துருக்காங்க. இது அசமன்பாடு, சமன்பாடும் வரும், அசமன்பாடும் வரும். அது ஈக்குவல் டு 0வும் வரும், <0வும் வரும். ஓகே, இப்போ எதுக்கு அது சூட் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். எக்ஸினுடைய மதிப்பு என்ன போட்டால் அது சூட் ஆகுதோ அதுதான் அதனுடைய தீர்வாக எடுத்து எழுத போகிறோம். இது இருபடி சமன்பாடுன்னு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். டி வகுத்தல் முறையாக தீர்க்கலாமா? x² கீழ்வையும் தனி உறுப்பையும் பெருக்க வேண்டும். 5 2 30 கழிச்சா ஒன்றுமே இல்லாத அர்த்தம் 1 + 1. எப்போ கழிச்சா 1 வருதோ அப்போ அடுத்தடுத்த நம்பரை பெருக்க போகிறோன்னு அர்த்தம். அப்போ அடுத்தடுத்த நம்பரை பெருக்கினா தான் நமக்கு பெருக்கும்போது வரும், கழிச்சா 1 வரும். ஓகே சாமி, அப்போ எந்த 2 நம்பர் பெருக்கணும்? 5 6 30. இங்கே பெரிய ப்ளஸ் இருக்கிறதுனால பெரிய குறி ப்ளஸ், கழிச்சான்னு சொன்னதுனால ஒரு மைனஸ் போட்டோம். ஓகே, 2 × x². ஒரு x² இருந்தால் நம்ம எக்ஸனுடைய மதிப்பு அப்படியே எழுதிடலாம். 2 × x²னால தான் இது 2ஆல் வகுக்கணும், இதையும் 2ஆல் வகுக்கணும். இப்போ தீர்வு x இங்கே அப்படியே போட்டுக்கலாம். <= ப்ளஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? மைனஸா? மைனஸ் 4 2 2 3 2 6. இன்னொன்று x <= மைனஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ் போடணும், +5/2. இன்னொன்று எப்படி எழுதலாம்னா இது அப்படியே போடுங்க, +x முன்னாடி +x போட்டிங்கன்னா இது எப்படி எழுதணும்? x + 3 × x - 5/2 <= 0. நான் தீர்வு இதுதான். இப்போ நான் இதை எப்படி குறிக்க போகிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எந்த தீர்வு கரெக்டாக வரும் இதில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண் கூட வரைஞ்சிக்கலாம் சாமி. -∞ +∞. எக்ஸினுடைய மதிப்பானது -3ஐ விட சிறியது. -3 இங்கே தான் வரும். 5/2. 5/2னா 5ல் பாதின்னு அர்த்தம், 2.5. அப்போ ப்ளஸ் இங்கே தானே இருக்கும், இது +5/2ன்னு வச்சுக்கலாம். எக்ஸினுடைய மதிப்பு -3ஐ விட சிறியது. -3ம் சேர்த்துக்கணும். -3ஐ விட சிறியது. அப்போ சிறியதுன்னு எந்த சைடு வரணும்? லெஃப்ட் சைடு வரணும். அப்போ இது ஒரு இந்த பக்கம் ஒரு தீர்வு, -∞ -4. அதுக்கப்புறம் +5/2ஐ விட சிறியது. +5/2 ஈக்குவல் இருக்கிறதுனால இதையும் சேர்த்துக்கணும். இதை விட சிறியதுன்னும் போது இங்கேருந்து இந்த கேப்பு. ஸோ இந்த 2 கேப்பில் எதை ஃபுல்ஃபில் பண்ண போகுது, எப்போ வந்து இதனுடைய மதிப்பு 0 அல்லது 0 விட கம்மியாக வரப்போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். போட்டுக்கலாமா? இப்போ x + 3 x - 5/2 இங்கே வந்து 2த்தையும் பெருக்கிறோம் குறிக்காக சாமி. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம போட வேண்டியது இந்த இடைவெளி, இது -∞ to -3ல் போடுறோம். குறி மட்டும் பார்க்குறதுக்காக போடுறோம் சாமி. இப்போ அதில் எக்ஸினுடைய மதிப்பு நான் எடுத்துக்கலாம். இந்த கேப்பில் -3 வச்சுட்டாங்க, -4 எடுத்துக்கிட்டா. ஸோ எக்ஸுக்கு பதிலாக -4 போடும். -4 போட்டால் ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரிய எனக்கு சின்ன கழிச்சு பெரிய குறி போட்டால் மைனஸ், குறி மட்டும் தான் பார்க்குறோம். இங்கே -4 போட்டால் மைனஸையும் சேர்த்தா மைனஸ் தான் கிடைக்கும். இப்போ என்ன பண்ணணும்? இது 2த்தையும் பெருக்கினா தான் இந்த சமன்பாடு. 2த்தையும் பெருக்கினா தான் இந்த சமன்பாடு. இது 2த்தையும் பெருக்கி எடுத்தால் தானே இது. அப்போ என்னது? 2த்தையும் பெருக்கினா குறி வந்துடும், ப்ளஸ் வந்துடும். ப்ளஸ்ன்றது 0வை விட அதிகமானது. இந்த 0 தான் அதிகம், 0 விட அதிகமாக அங்கே வரக்கூடாது. ஸோ இது வராது. அடுத்தது இந்த லிமிட் எடுக்கிறோம், -3 to 5/2 எடுக்கிறோம். ஓகே, இந்த கேப்பில் என்ன நம்பர் இருக்குது? -2 போட்டுக்கலாமா? ஸோ இங்கே -2 போட்டால் ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரிய சின்ன கழிச்சிட்டு பெரிய குறி போட்டால் ப்ளஸ்ஸு. இங்கே -2 எடுக்கிறோம். ஸோ இதுவும் -2ன்னு போட்டால் 2 2 4, மைனஸையும் சேர்த்தா மைனஸ் தான் கிடைக்கும் கூட்டும்போது. ஸோ 2த்தையும் பெருக்கினா கிடைக்கும், மைனஸ் கிடைக்கும். இந்த மைனஸ் நம்பர் தான் நமக்கு 0 விட கம்மியாக இருக்கும். சில புரியுதா? இங்கே சப்போஸ் 0ன்னு போட்டோம் அப்படின்னா 0 விட கம்மியானது எல்லாமே எந்த நம்பரு? மைனஸ் நம்பர். =0 அப்படின்றது இதுதான் தீர்வே நம்ம கண்டுபிடிச்சிட்டோமே. எது என்னென்னு போடணும்? நம்ம -3ன்னு போட்டு பாருங்கள், இது ஃபுல்லாக என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். இங்கே -3ன்னு போட்டு பாருங்கள், இது ரெண்டுமே மைனஸ் ஆகிடும். 0 கூட எதை பெருக்கினா கிடைக்கும்? 0 வந்துருச்சா? அதுக்கப்புறம் +5/2 +5/2 போட்டால் இது 0 வேணும், 0 கூட எதை பெருக்கினா கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். ஸோ ஈக்குவல் வந்துருச்சு. தேர்ஃபோர் இந்த தீர்வு எதில் மட்டும்தான் நமக்கு கரெக்டாக கிடைக்குது? இந்த இதுவில் மட்டும்தான் கிடைக்குது. அப்போது 2த்தையும் சேர்த்துக்கணும். நான் ஏற்கனவே நம்ம புல்லட் பாயிண்ட் வச்சாச்சு. இது 2த்தையுமே சேர்த்துக்கணும். இந்த கேப்பில் மட்டும்தான் அது ஃபுல்ஃபில் ஆகுது. எந்த கேப்பு?
-3 + 5/2 இது ரெண்டுமே சேரும். அதனால இந்த ப்ராக்கெட் போட்டிருக்கோம். ஓகே செல்லம். தேங்க்யூம்மா.